ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நம்முடைய கரங்களிலே வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 1060வது பக்கத்தை நாம் யாவரும் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இருக்கிற இடத்துல நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமா? அன்பு தகப்பனே, என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. தேவன் மகிமைப்படுவீராக. என் ஜனங்கள் என்று எங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீ சொல்லுகிறீர், என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று. தகப்பன் தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இயேசு நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். அன்புக்குரியவர்களே, என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாய் 40 நாள் நாம் ஒரே இடத்தில் அடங்கி இருக்கிறோம். ஆனால் வேதம் 40 நாட்கள் அடைபட்டு கிடந்தவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான ஆசீர்வாதமான சில சம்பவங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதில் முதலாவது நோவாவின் வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, நோவாவுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 7:17 40 நாட்கள் இரவும் பகலும் விடாமல் மழை பெய்தது. 40 நாட்கள் பூமி எங்கும் பிரயத்தினாலே மழையினாலே நிரம்பி காணப்பட்டது. அநேக நாட்கள் அவர்கள் ஒரே இடத்திலே அடைபட்டு கிடந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஒரு புதிய அனுபவத்தை தேவன் அவர்கள் வாழ்க்கையில தந்தார். ஒரே இடத்துல அடங்கி பலவிதமான மிருகங்களோடு அவர்கள் பார்ப்பதற்கு, அவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்கு பலவிதமான சூழல்களிலே அவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆமென், அந்த மழை வெள்ளத்துக்கு பிறகு தேவன் அவர்களை வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். நீங்கள் பயப்படாதிருங்கள், இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நிச்சயம் இருக்கும் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நோவாவின் காலத்தில் பார்த்தீர்களானால் அநேக மழை வெள்ளம் என்று பல நாட்கள் மாத கணக்கில் அந்த தண்ணீர் வற்றி போவதற்கு பல மாத கணக்காகிற்று. அவர்கள் அந்த பேழைக்குள்ளேயே அடைந்து கிடந்தார்கள். ஆனால் அந்த பேழைக்கு வெளியே இருந்த அனைத்தும் மாண்டு போனது. அனைத்தும் அழிந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனது. பேழையில் உள்ளவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இதில் ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், அநேக நாட்களுக்கு பிறகு, மாதங்களுக்கு பிறகு பூமியில் தண்ணி வற்றி விட்டதோ என்று அதை கண்டுபிடிப்பதற்காக நோவா ஒரு புறாவை அனுப்பினார். அந்த புறா வெளியே போகுவதும் வருவதுமாய் இருந்தது. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த புறா ஒலிவ இலையை அதைகளை கொண்டு வந்தது. அந்த ஒலிவ இலை, அந்த ஒலிவ மரம் அங்கு இன்னும் சாகாமல் அந்த வெள்ளத்தில், அது இன்னும் அழிந்து போகாமல் அந்த வெள்ளத்தில், அவ்வளோ வெள்ளத்திலும் கூட அந்த ஒலிவ மரமானது, ஒலிவ மரத்தின் இலைகள் அங்கே ஒரு நாள் அழிந்து போகாதபடி அது ஜீவன் உள்ளவனாக, அது வேர் பற்றினதாக அது இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை அந்த ஒலிவ இலையை போல, அந்த ஒலிவ மரத்தை போல வலிமையானதாக, வலிமை மிக்கதாக அது இருக்குமானால் தேவன் நிச்சயம் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அத்தனை மாதங்கள் காலங்களுக்கு பிறகும் கூட அந்த ஒலிவ இலை
அந்த மரமானது அழியாமல் அந்த தண்ணீருக்குள்ளேயே இருந்தாலும் அது அழியவே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை அது ஒழியாதபடி இருக்குமே. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் யோவேல் 2:26, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் மோசே என்ற ஒரு மனிதனை மலையின் மேல், சீனா என்ற மலையின் மேல் கொண்டு போய் 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவனுடைய பர்வதத்திலே அவன் தங்கியிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிறான். இந்த 40வது நாளிலே அவன் முகத்தை பார்க்கிற பொழுது மிகுந்த ஒரு பிரகாசமாயிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த தேவனை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் போன் கான்ஃபரன்சிங் மூலமாக அநேக மக்கள் இணைந்து ஜெபித்து கொண்டே வருகிறார்கள். இந்த 40 நாட்களுக்கு பிறகு நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிரகாசம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஒரு பிரகாசத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த பேழை மன்னிக்க வேண்டும், இந்த இரவும் பகலும் 40 நாள் இந்த மலை மேல் அவன் இருந்து வெளியே வந்தபோது ஒரு புதிய கட்டளைகளை கொண்டு வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். புதிய தீர்மானத்தை, ஒரு புதிய கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து அவன் கொண்டு வருகிறான், பெற்றுக்கொண்டு வருகிறான். நன்றாய் கவனிப்போமானால் தேவன் இந்த நாட்களிலே புதிய புதிய திட்டங்களை நமக்கு தருகிறார், புதிய புதிய தீர்மானங்களை நமக்கு தருகிறார், புதிய காரியங்களை செய்யும்படிக்கு நமக்கு புதிய யோசனைகளை நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த 40 நாட்களுக்கு பிறகு நாம் இந்த உலகத்தை புதிதாக நாம் பார்க்க போகிறோம். இந்த 40 நாட்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்காக புதிய காரியத்தை நாம் செய்ய போகிறோம். கர்த்தர் உங்களோடு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீதின் நாட்களிலே பார்ப்பீர்களானால், தாவீது அந்த 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமே. ஆனால் அங்கே தாவீது நாட்களிலே ஒரு பெரிய யுத்தம், போர்முகம் மூண்டு கொண்டிருந்த ஒரு காலம் அது. அந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மிகவும் அச்சுறுத்தி கொண்டிருந்த கோலியாத் என்ற ஒரு மனிதன் அங்கே காலையிலும் மாலையிலும் 40 நாள் அங்கே அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான். பெலிஸ்தர்கள் என்ற கூட்டத்தில் இருந்து வந்தவன், இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கொண்டிருந்தவன். ஆனால் தேவன் அந்த 40 நாட்களுக்கு பிறகு அந்த மிரட்டலுக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவை உண்டாக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி வேதத்திலே அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நீங்கள் பயப்படுகிறபடி உங்கள் வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வராதபடிக்கு கர்த்தர் நிச்சயம் காப்பார். நாம் மீனவர்களை சற்று சிந்தித்து பார்க்கலாம். கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறவர்களை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை, குறிப்பாக மே மாதங்களிலே ஆண்டுக்கு ஒரு முறை மீன் பிடிப்பதற்கு தடை காலம் விதிக்கிறார்கள். இனப்பெருக்கும் காலம் என்று சொல்லி அந்த நாட்களிலே மீன் பிடிக்க தடை விதிக்கிறார்கள். அந்த சில காலங்கள் அந்த மீன் பிடிக்க தடை உண்டாயிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் போய் வலையை போடுகிற பொழுது திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்காக ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இது ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒரு காலம். நாம் ஆதாயம் பண்ணுவதற்கு, வருமானத்தை பெருக்குவதற்கு ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒரு காலம். ஆனால் ஒன்றை நன்றாய் கவனியுங்கள், இந்த காலத்திற்கு பிறகு, இந்த ஊரடங்கு உத்தரவு காலத்துக்கு பிறகு அந்த வலைகளை போடுகிற பொழுது அவர்களுக்கு எவ்வளவு வலை நிறைய மீன்கள் கிடைக்கிறதோ, ஏராளமான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதோ, அதே போலதான் உங்களுக்கும் திரளான ஆசீர்வாதத்தை இந்த 40 நாட்களுக்கு பிறகு பாருங்கள். ஆண்டவர் அளவற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்கள். ஒலிவ இலை எத்தனை மழை வெள்ளம் காலமானாலும், எத்தனை மாதங்கள் மழையிலே நனைந்து மழையிலேயே தண்ணீரிலேயே முழுகி இருந்தாலும், அது எப்படி தன் ஜீவனை விட்டுவிடாமல் உயிரோடு இருந்ததோ அதே போல உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் விசுவாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் கொடுக்க இருந்த
கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்படிக்கு தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க இருந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் போய் பார்ப்பதற்கு தேவன் கோத்திரத்தில் ஒருவராக 2 பேராக கோத்திரத்துக்கு தலைவர்களை அங்கே அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் போய் அந்த கானான் தேசத்தை 40 நாள் சுற்றி திரிந்து அந்த கானான் தேசத்தின் பலனை அவர்கள் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பரம கானானை குறித்து இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தியானித்து அதற்காய் ஆயத்தப்படுகிற ஒரு உன்னதமான 40 நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், இந்த 40 நாட்கள் நாம் தேவனை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்ப்பதற்கும், இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுவதற்கும், இன்னும் அதிகமாய் தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கும், பரம கானானுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும் இந்த 40 நாட்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நிச்சயம் நம்மை நடத்துவார். இந்த 40 நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம், வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதம். இனப்பெருக்க காலத்துக்கு பிறகு எப்படி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எளிதாய் கிட்டுகிறதோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தேவன் எளிதாக உங்களுக்கு கிட்டி வரும்படி தேவ ஆவியானவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த 40 நாட்கள்ல தேவன் அநேக குடும்பங்களில அநேக நன்மைகளை இந்த நாட்களில் நமக்கு செய்திருக்கிறார். இந்த 40 நாட்கள் உண்மையாகவே குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த 40 நாட்களில் நிச்சயம் அவர்கள் விடுதலை பெற்றிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நாம் அடைபட்டிருக்கிற ஒரு நாட்கள், இது மிகவும் கடினமான நாட்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது எப்பொழுது முடியும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கடினமானதுதான், இது நாம் விரும்பத்தகாத நாட்கள் தான். ஆனால் இதிலும் சில நன்மைகள் நடந்திருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். நாம் அநேக நேரங்கள் பிஸியாகவே இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிகமாக பிரயாசப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 39:6 இப்படியாக சொல்லுகிறது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்கள் நாம் விருதாவாகவே உழைக்கிறார்கள் மனிதர்கள். ஏன் உழைக்கிறோம், யாருக்காக உழைக்கிறோம் என்று காரணம் தெரியாமலேயே இந்த மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் கவனித்து பாருங்கள். இது குடும்பத்தை கட்டுகிறதுக்கு ஒரு நல்ல தருணங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு ஹிந்தி பட ஒரு நடிகர், அவருடைய மனைவி அவரை விட்டு விவாகரத்தை பெற்றுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு ஒரு தருணமாக இந்த ஊரடங்கு உத்தரவு இருந்திருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அவர்கள் வாகன வசதி கிடையாது. அது நிமித்தம் அவர்கள் அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இது நிமித்தம் பிரிந்து போக இருந்த அந்த குடும்பம் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் கணவனை குறித்து இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள மனைவிமார்களுக்கு இது நல்ல ஒரு தருணம். ஏதோ பணம் கொட்டுகிற ஒரு ஏடிஎம்ஐ போல புருஷர்மார்கள் இருக்கிறார்கள் என்று அநேகர் மனைவிமார்களும், தகப்பன் ஒரு பணம் கொட்டுகிற ஏடிஎம் மிஷின் என்று நினைக்கிற அநேக பிள்ளைகளும் மேலோட்டமாக நினைத்ததுக்கு மாறாக இன்றைக்கு இருதயபூர்வமாக அன்பை அதிகமாய் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தருணங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல ஏதோ ஒரு வேலை செய்கிற ஒரு மிஷின் போல மனைவிமார்கள் வீடுகளிலே இருக்கிறதை புருஷர்கள் அப்படி நினைக்கிறார்கள்.
ஏனென்றால் நேரம் எடுத்து பேசுவதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு நேரங்களே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் இந்த நாட்களில் வீடுகளுக்குள்ளே இருக்கிறதுனால ஆமென், உண்மையான அன்பை வெளிப்படுத்தி பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நல்ல தருணங்கள். ஏதோ ஒரு ரோபோ மிஷன் போல பிள்ளைகளை இன்றைக்கு பெற்றோர்கள் பார்க்கிறார்கள். இதை செய், அதை செய், இங்கே போ, ஸ்கூலுக்கு போ, டியூஷனுக்கு போ என்று எப்பொழுதும் ஒரு ரோபோ மிஷனை போல, ரிமோட்ல ஆபரேட் பண்ணுகிறதை போல பிள்ளைகளை இன்றைக்கு பெற்றோர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றி அமைத்து இயற்கை இன்றைக்கு ஆமென், அன்பு, பந்தம், உறவு என்று சொல்லி அன்பு பாராட்ட ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நான் இப்படியாக ஒரு சாட்சியை ஒரு சகோதரி சொன்னார்கள். தன்னுடைய கணவனார், அவர் சொன்னார்கள், என்னுடைய கணவனார் என்னை நேசிக்கவே மாட்டார், என்னை எப்பொழுதும் கடிந்து கொண்டே இருப்பார், என் மீது அன்பே கிடையாது, என்னை விட அவருக்கு பல தவறான உறவுகள், பல தவறான ஐக்கியத்தை நிமித்தம் என்னை அதிகமாய் வெறுப்பார், அப்படிப்பட்ட நபர்களோடு தான் அவர் அதிகமாய் நேரத்தை செலவிடுவார், என்னை அறவே வெறுப்பார் என்று சொல்லி ஒரு நாள் அந்த சகோதரி எங்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்தார்கள். நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்தோம். எங்களிடத்தில் ஊக்கமாய் வந்து ஜெபிங்கள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்தோம். நாட்கள் கடந்தது, நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் பலன் கொடுத்தார். நாட்கள் செல்ல செல்ல தன் மனைவியை அவர் நேசிக்க ஆரம்பித்தார். இந்த ஊரடங்கு உத்தரவு நாட்களிலே தற்செயலாக அந்த சகோதரிக்கு ஒரு சின்ன விபத்து நடந்து விட்டது. அந்த விபத்து நிமித்தமாக அவர்களால் குடும்ப வேலையை செய்ய முடியாது, சமையல் காரியங்களை செய்ய முடியாது என்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்தபோது, இப்பொழுது மனைவியை கணவனார் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டார். இவராகவே தன் மனைவியினிடத்தில் சமையல் கூடத்திற்கு போய் ஒவ்வொரு காரியத்தையும், எப்படி சமையலில் என்னென்ன காரியத்தை முதலிலே செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு தன் மனைவிக்கும் சேர்த்து அழகான ஒரு சமையலை செய்து தன் மனைவியை அன்பாய் நேசித்து பராமரித்து வருகிறார். இந்த நாட்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் வீணான நாட்கள் அல்ல. மோசே 40 நாள் தேவனுடைய பர்வதத்தில் இருந்து விட்டு வரும்போது அவன் வித்தியாசமான ஒரு முக சாயலை அவன் பெற்றுக்கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாள் குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள். பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருந்தோமே, அநேக மக்கள் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தேவன் இன்றைக்கு அன்பு நிமித்தம் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு என்று சொல்லி அன்பு நிமித்தம் ஒரு பரஸ்பர ஐக்கியத்தை இந்த நாட்டில் கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டே வருகிறார். ஒரு தாயார் இப்படியாக சொன்னார்கள், இப்பொழுதுதான் என்னுடைய மகன், என் கணவன், இவர்கள் 2 பேரும் இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாய் குடிப்பதே கிடையாது. ஒருவேளை எனக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு இன்னும் நீட்டித்தால் நலமா இருக்கும் என்று அவர்கள் மிகுந்த ஏக்கத்தோடு சொல்லுகிறதை நாங்கள் கேட்டோம். இந்த நாட்களில் தான் நல்ல ஒரு காரியத்தை, அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது. கணவன் குடிப்பதில்லை, மகனும் குடிப்பதில்லை. இன்றைக்கு அனைவரும் வீடுகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறார்கள். அழகாக ஒரு அன்பின் நிமித்தமாய் இருக்கிறார்கள். நன்றாய் பாருங்கள், இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு நாட்கள் இது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு நாட்கள். இந்த மீன்பிடி தடை காலங்களிலே மீனவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்கள் வலைகளை பழுது பார்ப்பார்கள், படகுகளை பழுது பார்ப்பார்கள். வரப்போகிற அந்த தடைக்காலம் முடிந்தவுடனே தன் பணியை தீவிரமாய் தொடர்வதற்கு என்னென்ன ஆயத்தங்களை செய்ய வேண்டுமோ அத்தனை ஆயத்தங்களை அவர் செய்து கொண்டிருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் பரம தேசத்துக்கு ஆயத்தமாக வேண்டியவர்கள், பரலோகத்துக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியவர்கள். இந்த நாட்களிலே நாம் ஸ்திரப்படவோமாக, சீர்படுத்துவோமாக. இந்த நாட்களிலே நாம் வேதங்களை வாசித்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு முக்கியமான தருணம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வேதத்தை வாசித்து
அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து, கர்த்தருடைய சமூகத்திலே பாடல்களை பாடி துதித்து ஆராதித்து குடும்பமாக உட்கார்ந்து நாம் குடும்ப ஜபங்களை ஏறெடுத்து தேவனுடைய அன்பிலே நாம் இன்னும் அதிகமாய் கட்டப்படுவோம். மக்களுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், தேசங்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு குழுவாக நாம் குடும்பமாக இணைந்து நாம் தேவனுக்காக, பரலோகத்தின் தேவனுடைய வைத்திருக்கிற அவர்கள் கானானை வேவு பார்த்து வந்தார்கள். அதுபோல நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு கானானை வேவு பார்க்கிறதுக்கு அடையாளமாக 40 நாள் அவர்கள் போய் அந்த கானானை வேவு பார்த்து உச்சிதமானவர்களை பறித்து கொண்டு வந்தார்கள். நாமும் கூட அந்த 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் ஆவலாய் காத்திருந்து உச்சிதமானவர்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் குடும்பங்கள் கட்டப்படுகிற ஒரு நாட்கள். சங்கீதத்தின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 127ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் திருப்பிக் கொள்வோமா? 127ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகளுடைய நம்முடைய பிரயாசங்கள் விருதா. தேவன் நம் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகளுடைய பிரயாசங்கள் விருதா. தேவன் நம்முடைய நகரத்தை காவாவிட்டால் காவல் காக்களுடைய நம் பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அதிகமாய் காத்திருப்போம். தேவன் நம் வீட்டை காப்பார், வருமானத்துக்குரிய காரியங்களை காப்பார். 40 நாளுக்கு பிறகு நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஆம் பிரியமானவர்களே, 40 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப தந்து விடுவார். இந்த நாட்களில் அழிந்து போனவைகள், இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தரப்போகிறார். அங்கே மறுபடியுமாய் நம்ம அந்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தேவன் திரும்ப அளிக்க போகிறார். ஆமென். எல்லா நஷ்டங்களும், எல்லா நஷ்டத்துக்கு ஈடானவைகள் எல்லாம் திரும்ப அளிக்க போகிறார். எல்லா நஷ்டத்துக்கு ஈடாக, எல்லா இழப்புகளுக்கு ஈடாக எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தரப்போகிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இரவும் பகலும் 40 நாள் அவர் வனாந்திரத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 40 நாளுக்கு பிறகு அவர் அதிகாரம் பெற்றவராய் வந்தார். வல்லமை பொருந்தியவராக இந்த உலகத்துக்கு வந்தார். ஜனங்களை சந்திக்கிற பொழுது, இந்த உலகத்தின் மக்களை சந்திக்கிற பொழுது அவர் வல்லமை பொருந்தியவராக, அதிகாரம் மிக்கவராக, வரங்கள் பெற்றவராக அவர் கடந்து வந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த 40 நாட்களுக்கு பிறகு வல்லமை பொருந்தியவர்களாக, பராக்கிரமம் நிறைந்தவர்களாக, அதிகாரம் பெற்றவர்களாக, வரங்களுடையவர்களாக இந்த உலகத்தை நாம் சந்திக்க போகிறோம். நண்பர்களை சந்திக்க போகிறோம், மக்களை நாம் சந்திக்க போகிறோம். நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாட்கள் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நாட்கள். யாத்திராகமம் 14:31 சொல்லப்பட்டபடி எகிப்தில் இருந்த அடிமையாய் கிடந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகத்தான கிரியைகளை கண்டார்கள். இந்த நாட்களிலே நாம் மகத்தான கிரியைகளை காணப்போகிறோம். கர்த்தருடைய செயல்களை காணப்போகிறோம். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இழப்புக்கு ஈடாக எல்லாவற்றையும் திரும்ப நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எல்லா இழப்புகள் மாறப்போகிறது. எல்லா இழப்புக்கு ஈடாக
கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோபேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எதெல்லாம் அழிக்கப்பட்டதோ, எதெல்லாம் நஷ்டமாய் போனதோ, அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பல்லவியை நாம் பாடப்போகிறோம். ஒரு பல்லவியை நாம் பாடி நாம் ஜெபத்துக்கு நேராய் கடந்து போக போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you Lord Jesus. Amen. Thank you Jesus. Thank you Lord. Amen. Thank you Lord. ஒரு பல்லவி நாம் பாடுவோமா? கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தனை நடத்தினரே, வறட்சியை கண்ட நாட்களுக்கு ஈடாய் செழிப்பை காண செய்தீர். ஆமென். Thank you Jesus. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்வீர். வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தீர். நன்றி ஐயா, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. என் துயர் மாற்றிய தூயவரே, என் பயம் அகற்றிய சிநேகிதரே. என் துயர் மாற்றிய தூயவரே, என் பயம் அகற்றிய சிநேகிதரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தே. நன்றி ஐயா, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. குறைவுகள் நிறைவாய் மாற்றினீரே, தோல்விகள் ஜெயமாய் மாற்றினீரே. குறைவுகள் நிறைவாய் மாற்றினீரே, தோல்விகள் ஜெயமாய் மாற்றினீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தே. நன்றி ஐயா, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. வியாதிகள் நீக்கிய வைத்தியரே, பாவங்கள் போக்கிய பரிகாரியே. வியாதிகள் நீக்கிய வைத்தியரே, பாவங்கள்
ஐயா நன்மை செய்தே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தே, நன்றி ஐயா, கண்ணீரின் ஜபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே, கண்ணீரின் ஜபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே, வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்தே, வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்தே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தே, நன்றி ஐயா. கடைசியாய் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். குறைவுகள் நிறைவாய் மாறப்போகிறது, துயரங்கள் மாறப்போகிறது, வியாதிகள் மாறப்போகிறது. பாவத்து நிமித்தம் அந்த வியாதிகளாய் இருக்குமானால், சாபத்து நிமித்தம் அந்த தரித்திரங்களாய் இருக்குமானால், அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். தேவனிடத்திலே மன்றாட்டுகளை நாம் எடுக்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசன சங்கீதம் 130 சங்கீதம் 130 1 முதல் 8 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். ஜெபத்திற்கு ஆதாரமான சங்கீதமாய் இதை எடுத்து நாம் எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? இதனுடைய பக்கம் 753 பக்கம், 753 பக்கம், சங்கீதம் 130 1 முதல் 8 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வீடுகளில் நீங்கள் பக்கத்தை அந்த பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து, நாம் ஒரு மனதாய் சேர்ந்து இந்த சங்கீதத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்து இருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமத்தில் நின்றும் மீட்டுக் கொள்ளுவார். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். இந்த நாட்களில் ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை திரும்ப தரப்போகிறீர். 40 நாட்களுக்கு பிறகு என் வாழ்க்கையை நான் தொடங்க போகிறேன். ஆரம்பத்திலிருந்து நான் தொடங்க போகிறேன், நஷ்டத்திலிருந்து நான் தொடங்க போகிறேன் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல. ஆமென். பேழையை விட்டு வெளியே வந்த நோவா குடும்பம் ஒரு புது அனுபவத்தை பெற்றார்கள். மலை மேலிருந்து இறங்கி வந்த மோசே ஒரு புது பிரசன்னத்தையோடு கூட பெற்றுக்கொண்டார். ஆமென். 40 நாள் கானான் தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள், சென்றவர்கள் ஒரு நம்பிக்கையோடு வந்தார்கள். அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். அதை சுதந்தரிப்போம் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜெபம் முடித்து வெளியே வரும் பொழுது அவர் பெரிய வல்லமையோடு, தேவன் கொடுத்த மகா பலத்தோடு, வல்லமையோடு கடந்து வந்தார். பெரிய அதிசயம், வல்லமை, அதிகாரத்தோடு கடந்து வந்தார்.
மோசே தேவனுக்கு பிரியமான திட்டங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு வந்தார். தேவன் மூலமாய் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய சட்ட திட்டங்களை பெற்றுக்கொண்டு வந்தார். இன்றைக்கு நாமும் புதிய காரியத்தோடு நாம் தொடங்க போகிறோம். 40 நாளுக்கு பிறகு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிக்கும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களுக்கு விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவாராக. இந்த நாட்களிலே வேலை இழப்பு, வருமான இழப்பு, உங்களுக்கு வியாபாரத்தில் இழப்பு, தொழிலில் இழப்பு, அநேக வட்டிக்கு மேல வட்டி, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மறுபடியும் தருவார். பெரும் வெள்ளம், பெரும் மழை வெள்ளம் பூமியை நிரப்பின போதும் ஒலிவ மரம் தன் சத்துவத்தை இழக்கவில்லை. உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கட்டும். எல்லாம் அழிந்த பிறகும் ஒலிவ மரம் அந்த இலை மறுபடியும் துளிர்க்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் ஒளிந்து போகாது இருக்கட்டும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இதன் பிறகு ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. ஆலயங்களிலே மகா துதி உண்டாக போகிறது. தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சபைகளிலே கூட்டம் கூட்டமாய் சாட்சிகள் எழும்ப போகிறது. கர்த்தர் இந்த 40 நாட்களை இப்படி நடத்தினார், என்னை அதிசயமாய் நடத்தினார், தேவையை சந்தித்தார், போஷித்தார், நாங்கள் ஒரு நாளும் பட்டினியா இருக்கவில்லை என்று சொல்லி உங்களையும் என்னையும் சாட்சியாய் நிறுத்த போகிறார். திருச்சபையில ஆண்டவர் அற்புதமாய் நடத்த போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, தங்கச்சி, சகோதரனே, என் வாழ்க்கையில இயேசு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்களை மூடி சிலுவையின் காட்சியை கண் முன்பதாய் கொண்டு வந்து அருள்நாதர் இயேசு சிலுவையில மரித்த காயங்களோடு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சி உங்கள் கண் முன்பதாய் கொண்டு வாருங்கள். உங்களுக்காய் சாபத்தை, நஷ்டத்தையும், இழப்புகளையும் ஈடுகட்ட இயேசு பெருமான் இருக்கிறார். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமான முள்முடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க, உங்கள் சாபங்களை முறிக்க அவர் சாபமாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். அன்புள்ள இயேசுவே, என் சாபங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே, நான் உமக்கு என் இருதயத்தில் இடம் தருகிறேன். இயேசுவே, உம்மை என் சொந்த இரட்சகராக தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் உள்ளத்தில் வாரும். என் உள்ளத்தில் வாரும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட வந்துவிட்டார். உங்கள் இருதயத்தில் இயேசு இன்றைக்கு வந்துவிட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக உங்களுக்கு ஒரு சிறிய ஜெபத்தை நான் செய்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி, அன்பு தகப்பனே, இந்த மட்டும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடைந்த தேவ பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களால் வீடுகளை நிரப்பும், தேவைகளை சந்தியும். மீதம் இருக்கிற நாட்களில அந்தவரே இந்த லாக்டவுன் மீதம் இருக்கிற நாட்கள் எல்லாம் பஞ்சம் இல்லாத அளவுக்கு, பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு, குறைவு இல்லாத அளவுக்கு கர்த்தர் வீடுகளை நிரப்பும். ஆண்டவரே, எண்ணெய் களங்களையும் மாவு பிசுகிற தொட்டிகளையும் நிரப்பும்.
தேவைகளை பூரணமாய் சந்தியும். கர்த்தர் அற்புதமாய் நடத்தும். தேவன் பிரியமான காரியங்களை செய்தருளுவீராக. ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள கர்த்தர் கூட இருப்பீராக. தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திப்பீராக. அதிசயமாய் கர்த்தர் சந்திப்பீராக. ஒரு புதிய பலன் பெற்றுக் கொள்ளட்டும். ஒலிவு மர கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒலிவு மர கிளை அது ஜீவனோடு இருந்தது போல எங்களுக்குள்ளே இந்த சூழ்நிலையிலும் விசுவாசம் இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர், நாங்கள் ஒரு புதிய ஒரு சத்தியத்தில் புதிய ஒரு எழுப்புதலுக்குள்ளே எங்கள் நடத்துகிற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும், ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எப்பொழுதெல்லாம் இவர்கள் கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். பாவத்திலிருந்து விடுதலை தாரும், சாபத்திலிருந்து விடுதலை தாரும், நோயிலிருந்து விடுதலை தாரும், கடன் பிரச்சனை விடுதலை தாரும், பிசாசு பிடித்திருக்கிற விடுதலை தாரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை தாரும். தேவனை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகம் சமாதானம் வந்திருக்கிற கூடியிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.